இலங்கை மத்திய வங்கி இன்று அதன் முதன்மை வெளியீடான 2024ஆம் ஆண்டிற்கான வருடாந்திர பொருளாதார மதிப்பாய்வை ஜனாதிபதி மற்றும் நிதி அமைச்சர் அனுரகுமார திசாநாயகவிடம் வழங்கியது. ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வின் போது மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி பி நந்தலால் வீரசிங்க இந்த அறிக்கை அதிகாரப்பூர்வமாக கையளிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட ஆழமான பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு 2024ஆம் ஆண்டில் இலங்கை பொருளாதாரம் மீட்சிக்கான குறிப்பிடத்தக்க அறிகுறிகளை காட்டியதாக மதிப்பாய்வு தெரிவிக்கிறது. மீட்சி பாதை சவாலானதாக இருந்தாலும் பல கடன் நெருக்கடியில் உள்ள நாடுகளை விட குறிப்பிடத்தக்க வகையில் வேகமாக உள்ளது. பொருளாதார நடவடிக்கைகளில் முன்னேற்றம், வாங்கும் திறனில் ஓரளவு மீள் எழுச்சி மற்றும் நிச்சயமற்ற தன்மை குறைதல் ஆகியவை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய நேர்மறையான குறிகாட்டிகளில் அடங்கும் என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களத்தால் நடத்தப்பட்ட 2024 குடிசன மற்றும் வீட்டு வசதிகள் தொகை மதிப்பு அறிக்கை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவிடம் கையளிக்கப்பட்டது. 2024 அக்டோபர் முதல் டிசம்பர் வரை சேகரிக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் இந்த தொகை மதிப்பு முதற்கட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் குடிசன வளர்ச்சி மற்றும் மாவட்ட அடிப்படையிலான சனத்தொகை பரவல் பற்றி இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் அபிவிருத்தி செயல்முறைக்கான கொள்கைகள் மற்றும் திட்டங்களை வகுக்க அரசாங்கம் அல்லாத ஏனைய நிறுவனங்களுக்கு இந்த குடிசன கணக்கெடுப்பின் மூலம் சேகரிக்கப்படும் தகவல்கள் மிகவும் முக்கியமானவை. குடிசன தொகை மதிப்பு வரலாற்றில் முதல் முறையாக டேப்லெட், கணினிகள் மற்றும் ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்தி தரவு சேகரிப்பு மேற்கொள்ளப்பட்டமை விசேட அம்சமாகும்.